அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். 27/8/2025 ஆவணி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. சதுர்த்தி திதி பகல் 3:45 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. நாள் முழுவதும் சித்தயோகம், நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம். இன்று விநாயகர் சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது குறையும். உறவினர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல நட்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க நேரத்தில் வந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பதாலும், 2இல் குரு, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பு என்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை குறைப்பீர்கள். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் அனுகூல பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதாலும், 3இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். சந்திரன் செவ்வாய் 4இல் இருப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன்
மூன்றில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று சிந்தித்து பேசுவது, நிதானத்தோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடியில் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் அனுகூல பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன், 10இல் சூரியன் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உறவினரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு ஒற்றுமையான நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய்,
9ல் சூரியன் கேது சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உங்கள் பேச்சு திறமை காரணமாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தின் மூலமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 8ல் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். புதன் சுக்கிரன் 7ல் இருப்பதால் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் 7ஆம் வீட்டில் சூரியன் கேது, 8ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டு முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 6ல் சூரியன் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.